ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் வந்து ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபுக்குரிய எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டருக்குரிய ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்குரிய நாளைக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸில் நம்ம எப்படி அதிக மார்க்ஸ் எடுக்கலாம், சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அதிக மார்க்ஸ் எடுக்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருந்திருக்கும், அதுவும் நைட்டு மட்டும்தான் இப்போ இருக்குது. இதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் வந்து தமிழர் மரபு எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். ஸோ இன்றைக்கி ஓவராலாக கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டி டேப்லேயே ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆயிடலாம், ஈஸியாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து நடந்த 3 எக்ஸாம்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதே கான்ஃபிடென்ட்டோட எழுதுங்க, கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் நடந்த தேர்ட் செமஸ்டருக்குரிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத காலையில் மற்றும் மத்தியானம் உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் டேப்பில் ஒரு ஓட்டிங் வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து ஈஸியாக வந்துருந்துச்சு, பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு PSPP எக்ஸாம் வந்து இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். பதட்டப்படாதீங்க, இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸி தான். பட் இப்போ வந்து உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு. நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் படித்தாலும் ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்டெக்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமேட்டிக் பேப்பர், ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்செப்ட் பார்க்கிங்க அப்படின்னா அந்த கான்செப்டோட சிண்டெக்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்ல போகிற கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் கண்டிப்பாக வந்து தரவு பண்ணி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எல்லா கொஸ்டினும் பார்க்க பாருங்கள். ஆனால் இதெல்லாம் வந்து எந்த ஒரு கொஸ்டினும் மீட் பண்ணிடுறாங்க. அல்கோரிதம்ஸ்னால் என்ன, அல்கோரிதம்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸ், டவர்ஸ் ஆஃப் கனாய், லூப்பிங், ரெகர்சன், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஆப்ரண்ட்ஸ், அரே, லோக்கல் அண்டு குளோபல் வேரியபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடுலர் ப்ரோக்ராமிங், பாயிண்டர், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன், பபுள் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டபுள் டிக்ஷனரி, ஸோ இந்த டபுள் டிக்ஷனரிலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. லீனியர் செர்ச், பைனரி செர்ச் இது ரொம்ப முக்கியம். ஃபைல்ஸ், பேக்கேஜஸ், கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸப்ஷன், ஃபைல் ஹேண்ட்லிங், ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜஸ்ட் இருக்க டாபிக்ஸோட கண்டென்ட் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட சிண்டெக்ஸ் என்னன்னாலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனெக்சரில் எல்லா இடத்துலையும் டிக் பண்ண பாருங்கள், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு நம்மளே ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இருந்தாலும் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் இதில் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் நீங்கள் வந்து உங்களோட பேப்பரை வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கு அட்ராக்டிவாக கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிறப்போ எந்த ஒரு கொஸ்டின் எழுதினாலும் ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சப்ஹெட்டிங்ஸ்லாம் எழுதுங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு இதில் ப்ரோக்ராம் தெரில அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஓவராலாக வந்து எல்லா இதில் சிண்டெக்ஸ் பார்த்துருக்கப்போ அந்த சிண்டெக்ஸை வச்சு கூட கொஞ்சம் மேக் பண்ணுங்கள். நீங்கள் ஓனாக எழுதினாலும் வந்து கரெக்ட் தான். இந்த ப்ரோக்ராமேட்டிக் பேப்பர், இந்த CS பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி தான். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து கட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை உங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து நீங்கள் வந்து போர்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேப்பர். நீங்கள் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த கோடிங் கரெக்ட் தான். ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் சால்விங் அண்டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னா அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி சால்வ் பண்ணலாம், இல்லை அவங்க ஒரு மாதிரி சால்வ் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக கோடிங் கொடுத்தீங்க அப்படின்னாலே மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அதோட சிண்டெக்ஸ்னாலும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து எந்த ஒரு கொஸ்டின் இல்லைனாலும் டெஃபனிஷன் கொடுத்து எழுத பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டார்டிங்கில் டெஃபனிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அந்த மெக்கானிக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பைத்தான் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேப்பரை வந்து நல்லா வந்து நீட்னஸாக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கி படிக்கிறத ரீகால் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ரீசெக்அப் பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்சளவு வந்து ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அதுக்கு ரிலேட்டடாக எழுத பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட் எழுத பாருங்கள். இப்போ ஸோ ஆர்டராக எழுதுறத விட உங்களுக்கு எந்த கொஷின் நல்லா தெரியுமோ அந்த கொஷினை ஃபஸ்ட் எழுத பாருங்கள். இப்போ 14th கொஸ்டினாக ஃபஸ்ட்டு தெரியும் அப்படின்னா அதுலேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஆர்டரை எழுதுறத விட நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து எழுதுனீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல மார்க்ஸாக கிடைக்கும். ஸோ எல்லாம் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண பாருங்கள். கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற பாருங்கள். அனெக்ஸில் 3 இடத்துல டிக் பண்ண பாருங்கள்.
ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி தான். உங்களுக்கு இப்போ டைம் கம்மியாக இருந்தாலும் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் சின்டெக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். ஸோ அப்படிங்கிறப்போ கோடிங் ப்ளஸ் அதோட டெஃபினிஷன் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக ஈஸி தான். ஸோ ஓவரால் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஸோ அரேனா என்ன, அரேனா உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வரும். ஸோ அது மாதிரி நிறைய வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நீங்களே வந்து டெஃபைன் பண்ணலாம். ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேப்பர் ஈஸி தான். பட் வந்து நீங்கள் சடனாக பார்க்குறப்போ அந்த பேப்பர் கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓவராலாக கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் வந்திருக்கு. ஸோ எல்லோரும் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு பிஎஸ்பிபி பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து சின்ன சின்ன கோடிங்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்து வச்சுக்கோங்க, டெஃபனிஷனும் பார்த்து வச்சுக்கோங்க, கரண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் அது மட்டும் இல்லாமல் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் அனெக்ஸால கரெக்டாக டிக் பண்ணுறது எல்லாமே நல்லா வந்து கரெக்டாக பண்ண பாருங்கள். ஸோ நாளைக்கு எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.